ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல். இந்த வீடியோவில் நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்று பதவியேற்றுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் டிவிகே தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள 3 முக்கிய திட்டங்களின் அரசாணையில் கையொப்பமிட்டுள்ளார். அதற்கான அபிஷியல் ஆர்டரை தமிழ்நாடு செய்தி தொடர்புத்துறை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் திட்டம், 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும். இரண்டாவது திட்டம், பெண்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தவும் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தவும் போதுமான ஆளுநர்கள் அல்லது பணியாளர்கள் மற்றும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் உருவாக்கப்படும். இதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான புகார்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மூன்றாவது திட்டம், தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை தடுத்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு 1 வீதம் 37 காவல் நிலையங்களும் 9 மாநகரங்களில் உள்ள காவல் மாவட்டங்களில் தலா 1 வீதம் 28 காவல் நிலையங்களும் என மொத்தம் 65 போதைப் பொருட்கள் தடுப்பு படை அமைக்கப்படும்.